நம்ம போன வீடியோல நம்ம ஜோக்கருக்கு ஆஸ்ட்ராலஜி வச்சு ஜோசியம் பார்த்திருந்தோம். அதுல அக்கா அகிலேஷோட வாழ்க்கை பத்தி சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோல அகிலேஷ்க்கு மட்டும் இல்லாம இன்னும் கூட 2 விஐபியும் நம்ம கூட வந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையும் எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். சாமி என்ன ஆகாரம் சாப்பிடுறீங்க? அதாவது அதிகாலையில் நன்றாக காய்ச்சிய பசும்பாலில் பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் கலந்து 1/2 லிட்டர் பாலை அப்படியே குடித்து விடுவேன். தலைவரே, அதுக்காக நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இறக்க போற ப்ராடக்ட் தான் வாடல்ல பார்த்தே இல்ல ப்ராடக்ட். என்னடா ஏ? அப்ப இன்னொரு ஆளு அடுத்த ப்ராடக்ட் கோன். அது என்ன வணக்கம், அது என்ன? பைசன். பைசன் அந்த கல்லவ மரத்திட்ட பட்டை இல்லடா, கண்ணுக்கு தெரிவது தட்டை இல்லடா, திமிரு திமிலுக்கு பகை இல்லடா. கும்புற சாமி, கும்புற சாமி. தம்பி முருகேசா, இந்த பார் அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா. A few moments later. அங்கே உட்காந்துருக்கேன். கையில ஸ்கிரீன் என்ன இருந்துச்சு. பயப்படுதான் செய்தான். ஆரம்பிக்கலாங்களா? நம்ம பார்க்க போற முதல்ல ஜோசி பார்க்க போற ப்ராடக்ட் இவர்தான். கருப்பா பொறுப்பா இருப்பா முனீஸ்வரா முண்டக்கண்ணியா முகாமியா. கோமதி அக்கா வேணுமா? கோமதி அக்கா இருக்காங்க. முதல் எடுத்துனே கோமதி அக்கா இருக்காங்க. கோமதி அக்காவை பார்த்தேன். கோமதி அக்கா லைன்ல விட்டாங்க. ஹலோ ஹலோ கேக்குதா? கேக்குதா? கேக்குது. ஹலோ கேக்குதுங்களா? சருத்தே வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவி. சாரதக்கா வந்திருக்காரு. பாத்து பேசாம தான் நம்ம 2 பேரும். ஹலோ 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 பாஸ், பொண்ணு பேசுது பாஸ், ஒரு பொண்ணு பேசுது. வணக்கம் தம்பி, சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். ஓகேப்பா ஓகேப்பா. தம்பியோட டீடைல்ஸ் ஏதாவது? டீடைல்ஸ் 21 February 2005 12 PM. இதெல்லாம் கரெக்டா? சாரிமா. அது அது வந்து என்னோடதுங்கண்ணா. தம்பிக்கு பார்க்கணுங்க. அவனோட சொல்லட்டுங்களா? சொல்லுங்க தம்பி. தம்பியோட பேர் என்ன? தம்பியோட பேர் பிரபாகரன். ஓகேப்பா. பிரபாகரன். அவன் 13/1/2010. டேட் சொல்லுங்க. 19. ஓகே, நமக்கு வந்து டைம் இம்பார்ட்டன்ட், சரியா? ஸோ தம்பிக்கு என்னமா கேட்கணும்? தம்பிக்கு ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தனுஷ் வருது. தனுஷ் ராசி 3 நட்சத்திரத்துல வராங்க. தம்பிக்கு வந்து டைம் சரியில்லை அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாங்க. யாருமா சொன்னது? ராசிக்கு 7 குரு பகவான் இருக்காரு. ஸோ டைம் ஓகே. லக்னத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா குரு வந்து சாதகமா தான் இருக்காரு. அடுத்த வருஷம் இன்னும் சாதகமா வருவாரு. நீ ஏர் யார் ரகபில, அது நம்ம காலம். இது வந்து தம்பிக்கு வந்து 6ஆவது இடம், அதாவது ஜாதகத்துல 6ஆவது இடம் பாத்தீங்கன்னா அதுல வந்து நல்ல கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா பிரச்சனை கிடையாது. அதுல வந்து கேது இருக்கிறதுனால வாய்ப்பில்லை ராஜா. சாதாரண விஷயம் தான். அதனால நேரம் சரியில்லை அப்படின்னு பயம்லாம் காட்ட வேண்டாம். பயம் வேண்டாம். வந்து இருக்கு அப்படின்னா அதுக்கான ரெமெடி நான் கொடுக்குறேன். சின்ன சின்ன வழிபாட்டு எப்பப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்.
தனுஷ் ராசி அப்படிங்கறதுனால மூல நட்சத்திரம் இல்லையா, சாதிக்கக்கூடிய ஒரு பையன் சரியா. அந்த பையனை பொறுத்த வரைக்கும் மைண்ட் மட்டும் தெளிவா இருந்தா அந்த பையன் என்ன வேணாலும் செய்வான்ப்பா. அதுதான் இங்க பிரச்சனையேங்க மேம். அதான் பிரச்சனையே. அச்சோ தம்பிமா நிஜமா சொல்லட்டா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்துல ஒரு 70% இப்ப எல்லா பசங்க கையிலயும் போன் தான் இருக்கு சரிங்களா. அது தப்பி யார் மேலனா பெத்தவங்க மேலதான். இந்த மங்கையர்க்கரசியை மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல, அலற. உங்க தம்பி பக்கத்துல இருக்கானா? இருக்காங்க, பக்கத்துல தான் இருக்காங்க. தம்பி வச்சுட்டு தம்பி பத்தி கேப்பீங்களா? இது 10th உங்க தம்பி? 10th. 11th என்ன குரூப்? சயின்ஸ் குரூப்பா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஆர்ட்ஸ் எடுத்திருக்காங்களா? சரி சரி. ஏன்னா கெரியர் வந்து நல்லா இருக்குமா? இந்த பையன் வந்து இப்ப கோட்டை விட்டுட்டா அப்புறம் கெரியர் வந்து ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அது ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து கோச்சர பலன்கள்ல இருந்து எல்லாமே மாறி கொடுக்கும் சரிங்களா. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த பையன் இவன் கிட்ட சொல்லுங்க, கேம் இதெல்லாம் வந்து தூக்கி போட சொல்லுங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. அதாவது இந்த கேம் ஒரு அடிக்ஷன் தானே, அதுல இருந்து வெளியே வந்துருவான் தம்பி. அதே போல ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காதுமா, அங்க கொடுக்குற அந்த துளசி தீர்த்தத்தை வாங்கி குடிக்க சொல்லுங்க. ஹெல்த் இஷ்யூஸ் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும் சரியா. சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருங்க. அச்சோ இந்த மகர லக்னம் சூப்பரா இருப்பா. ஆனா அந்த கேம் பழக்கத்தை மட்டும் விட்டு சொல்லுங்க. ஏன்னா இப்ப ஜாதகம் கூட பேசுறது கிடையாது கேம் விளையாடுற பசங்க கிட்ட. ஜாதகம் தான் தோத்து போயிடுச்சு. ஐயோ இங்க பாருங்க, ரவுடிங்க செதறுதுங்க இதெல்லாம். ஓகேப்பா, தேங்க்யூப்பா. கல்யாணம் இந்த வயசுல கேட்டுருக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் தர்பூசணி பழம் இருக்காரு. தண்ணி பழம் திவாகர். ஹலோ ஹலோ. கௌரி. கேக்குது கேக்குதுங்க, நல்லா கேக்குது. சொல்லுங்க சொல்லுங்க கௌரி, என்னாச்சு? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். உங்களோட பேர் என்ன? அகிலேஷுங்க. டைம் மார்னிங் 4 மணிக்கு. நோ ப்ராப்ளம். அஸ்வினி நட்சத்திரம் இல்லையா? அவன் ஜாதகம் பார்க்கிட்டு நானு 8ஆம் விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திலே சுக்கிரன் இருக்குது, வியாழன் 2ஆம் பாவத்திலே, சூரியன் 3ஆம் பாவத்திலே. என்ன சார் இது நீங்க கேக்குறீங்க? 10ஆம் பாவத்துல சனி, 10ஆம் பாவத்துல சனி. காலத்துல ஜென்ம லக்னம் மீனம், ராகு மிதுனத்திலையும், செவ்வாய் சனி கன்னியிலையும், குரு துலாத்திலையும், சூரியன் சுக்கிரன் புதன் இவங்கெல்லாம் மகரத்திலையும் இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு கேவலமான பிறப்பு. அட்டென்ஷன் பயங்கர டைவர்ஷன் இந்த ஆளுக்கு. படிச்சா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். 2026 ஜூனுக்கு அப்புறம் தான் இந்த கவர்மெண்ட் வேலை ஆகிட்டு. அண்ணன் தான் கைட் பண்ணணும், அப்பா அம்மா எல்லாம் கைட் பண்ண சொல்ல செய்ய மாட்டான். யாரையாவது அவனுக்கு ஒரு 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 நம்பி விசுவாசம் இருந்த ஒரு கழுத்தா இருக்கிறான் பேசுறது புரிய மாட்டேங்குது. தண்ணி போட்டு வந்துட்டாங்க. தமிழ் மாதிரி தெரியல, வேற ஏதோ லாங்குவேஜ்ல எந்தடா இன்னைக்கு மாறும் போகும் பேசுறான். ஐயோ ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. குழந்தை புள்ள வேணும். ஐடி படிச்ச அக்கா இருக்காங்க. நல்ல வருமானம் வரும் போல தெரியுது இந்த ஆப்ல. ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆவது எப்படி? நீண்ட தேடலுக்கு பிறகு ராசிக்கு இதுலயே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. Flashback. குழந்தை புள்ள வேணும். வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. ஹலோ ஹலோ. ஹாய் கௌரி, திஸ் இஸ் ஷேர்மா ஃப்ரம் ஆஸ்ட்ரோட்டோ. மேம் தமிழ்லயே பேசலாங்களா? சொல்லுங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் நாட் ஆல் நாலேஜ். அதான் நல்லா விளங்கிக்க.
அவன் இப்போ என்ன பண்ணுறானே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே அவன் அங்கே சின்ன சின்ன வேலைக்கு கிடைக்கிற வேலைக்கு தான் போயிட்டு இருக்கான். 2000 years later. தேடிட்டு இருக்காரு சாதம் கிடைக்கல போல. அக்கா தேடுறதுலயே நம்ம கொடுத்தா ஜாப் கிடைக்கும், தைரியமா இருக்க சொல்லுங்க. இன்னும் இதாச்சும் ஒரு 3 to 4 monthsக்குள்ள ஜாப் கிடைக்கும். மோஸ்ட் ப்ராபபிலி வரப்போற ஃபெப் மார்ச்க்குள்ள ஜாப் கிடைச்சிடும் அவங்களுக்கு. அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது அவனுக்கு ஓகே ஆகுமா? அவனால படிச்சு எழுத சொல்லலாங்களா? இல்ல அவன் பாக்குறேன். 1 minute. Low balance. Please recharge. நண்பர்களே, இந்த அக்கா பார்த்து சொல்றக்கே டைம் முடிய போகுதுன்னு வந்துருச்சு. 1 நிமிஷம் 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அதுல அவங்களுக்கு எதுல ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதையும் படிச்சு அவங்க பிரைவேட்லயும் பார்க்க சொல்லுவாங்க. ஓ சரி சரி சரி. அவங்க பிரைவேட் டைம் முடிஞ்சிச்சு நண்பர்களே. நீங்களும் பார்த்துருப்பீங்க, அநியாயம் பண்ணுறாங்க, காசெல்லாம் ஜம்முன்னு பிடுங்குறாங்க. நீங்களே எதாவது பிஸ்னஸ் எதாவது ஸ்டார்ட் பண்ணணுன்னா ஜம்முன்னு ஒரு கடையை போட்டு உட்காந்துருங்க. உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதனால் நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். எப்படியோ ஜோசியமாக்குறங்கிற பேரில் காசு போயிடுச்சு. ஒன்றும் வேண்டாம். ஓகே, 150 ரூபா இன்னும் நிறையாவே போச்சு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் முக்கியமான ப்ராடக்ட்டு. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.